நமஸ்தே. இன்றைக்கி நம்ம மதியமா பேப்பர் 2ல் எது பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ट्रांसलेशन पार्ट தான் பார்த்துட்ருக்கோம். அதில் अपनी प्रत्यय भाषा में अनुवाद कीजिएன்னு ஒரு ரூம் லெட்டர் உங்களுக்கு கேட்பாங்க. அந்த ரூம் லெட்டருக்கு உங்களுக்கு 5 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. இது நீங்கள் மதியமாவில் புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட் இருக்கும். இதில் மொத்தம் உங்களுக்கு 1 2 3 8 இருக்குது இல்லையா? இந்த 8ல் நீங்கள் வந்து ஒரு 5 சென்டென்ஸ், இதில் ஒரு 5 சென்டென்ஸ், இதில் இப்படி இந்த 8 பார்ட்லேயுமே ஒரு 5 சென்டென்ஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ். ஓகே, ஸோ 5 மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கொஞ்சம் வேர்ட்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதில் என்னென்ன மீனிங் வருதுன்னு. ஸோ நீங்கள் ஈஸியாக 5 சென்டென்ஸ் உங்களால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் இப்போ மதியமாக வரைக்கும் எழுதிட்டீங்க இல்லையா? ஸோ ட்ரான்ஸ்லேஷன் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இனி 5 சென்டென்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, ஏன்னா இந்த 8லேருந்து தான் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ 5 சென்டென்ஸ் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு வந்து 5 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அதனால் 5 பாயிண்ட்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டு. 5 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, 5 சென்டென்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட்டில் மெயினாக நீங்கள் எப்படி எழுதணுன்னா இந்த பேராகிராஃபை படிக்கும்போது உங்களுக்கு எது ஒரு முக்கியமான ஒரு வேர்டாக இருக்கோ அதை ஒரு ஹெட்டிங் ஆட்டு போட்டுக்கோங்க. ஹெட்டிங் போட்டுட்டு அந்த 5 பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து பாயிண்ட் வைஸாக ஒரு ஸ்டார் போட்டோ இல்லாட்டா 1 2 3 அப்படி போட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஆட்டு லைன் பை லைனாக எழுதுங்க. ஓகே, அப்போ அது வந்து பார்க்க நீட்டாகவும் இருக்கும் அண்ட் உங்களோட பாயிண்ட்ஸ் ஈஸியாகவும் புரியும். பிரத்ய பாஷா அப்படின்னா நம்மளோட ஓன் லாங்குவேஜ், எதர் தமிழ் ஒரு இங்கிலீஷில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த உங்களுக்கு தெரியலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜஸ்ட்டு ஏதாவது உங்களுக்கு இதில் புரிஞ்சதை அட்டென்ட் பண்ணிடுங்க. அட்டென்ட் பண்ணாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ரூம் லெட்டர் ஸோ மறக்காமல் அட்டென்ட் பண்ணிடுங்க. ஓகே, இனி நெக்ஸ்ட் ரூம் லெட்டரை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தன்யவாத. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா ஸ்டடி வீடியோஸும் உங்களுக்கு டைம் டு டைம் ரீச் ஆகும். ஓகே.